மனோகர் பாட்ஷா, நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்ப நீங்க ஒரு பெரிய அணி கட்டணும் 24ல தமாக முயற்சி செய்தது. ஆனா இப்ப பிரசாந்த் கிஷோர் சொல்றது ஏடிஎம்கே ஒருவேளை பாஜகவோடு ஒரு அணி அமைச்சிட்டாங்க, திமுக கூட்டணி இருக்கு அப்படின்னா அவர் நாம் தமிழரை கணக்கில் எடுத்துக்கல. 8% வாங்கின பிறகு அவர் ஏன் எடுக்கலன்றது வேற கேள்வி. அவர் சொல்லுது தாவேகாவுக்கு பெரிய நன்மை கிடைக்கும், ஏன்னா பாஜகவுக்கான எதிர்ப்பு அப்படின்றது இன்னும் இருக்கத்தான் செய்யுது அப்படின்னு சொல்றப்ப எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்த்தாலும் என்டிஏவுக்கு தான் இன்னும் பெரிய நெருக்கடியா இருக்குமோ? நீங்க நினைக்கிறத சாதிக்க முடியாதா சார்? அதாவது எங்கள் தலைவர் எடுத்த முயற்சி என்பது நாடாளுமன்ற தேர்தலின் போது மீண்டும் வலிமையான ஒரு பிரதமராக மோடி வர வேண்டும், சரி, அதற்கு அதிமுக தலைமை தாங்கி தமிழகத்திலே நாடாளுமன்ற தேர்தலை வழிநடத்த வேண்டும் என்ற முயற்சியிலே நாங்கள் ஈடுபட்டோம். அந்த முயற்சி வெற்றி பெறாததன் காரணமாக இப்பொழுது சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை நாங்கள் இன்னமும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறோம். சரி, அதற்கான முயற்சிகள் தேவைப்படுகின்ற பொழுது கண்டிப்பாக எங்கள் தலைவர் எடுப்பார் என்பதில் எங்களுக்கு மாறி. நீங்க ஒருவேளை எடுத்தீங்கன்னா ஏடிஎம்கேவை சிரமப்பட்டு நீங்க இந்தியா அலைன்ஸ்குள்ள கொண்டு வந்தா தாவேகாவுக்கு நன்மைன்ற தாவேகா அட்வான்டேஜ். நான் சொல்றேன் சார், அவர் அவருடைய கணிப்பை சொல்றாரு. இன்னைக்கு பெரும்பாலானவங்க அதிமுக பாஜக சேர்ந்தா அது ஒரு வெற்றி கூட்டணியா அமையும்னு எல்லாரும் பேச. ஒருவேளை அதிமுக தாவேகா சேர்ந்தா அதை விட வெற்றி கூட்டணியா மாறாதா சார்? அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஏன்னு சொன்னா பிரசாந்த் கிஷோர் பேசுறாருன்னா விஜயனுடைய அனுமதி இல்லாம பேசியிருக்க முடியாது. ஏன்னா விஜயை மேடையில் வச்சுக்கிட்டே அவர் பேசினவர். இன்னும் சொல்ல போனா அதிமுகவோட சேரக்கூடாது என்பதை பற்றி இந்த ஆதவ் அர்ஜுன் அவரை உட்கார வச்சுட்டு தான் பேசுறாரு. விஜய் தலைமையில் தான் கூட்டணி, விஜய் தான் முதலமைச்சர், 62 வாரத்துக்கு நீங்க தான் எதிர்கட்சி அப்படின்னா அப்போ நான் அதிமுக எதிர்கட்சி இல்லைன்னு தான் நான் சொல்கிறாரு ஆதவ் அர்ஜுன். அதை அப்பயே மறுத்துருக்கலாம் இல்லை விஜய்? அது மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுவதும் எல்லா பூத்களுக்கும் பூத் கமிட்டி அமைங்கன்னு சொல்கிறாரு. இதெல்லாம் அவர் தனித்து தேர்தல் களத்தை சந்திப்பதற்கான ஆயத்தத்தை தான் உருவாக்கிட்டு. ஒருவேளை இப்போ வில்சன் சொல்ற மாதிரி ஒரு கட்சி ஆரம்பிக்கிறவங்க, அது புதிதாக வரவங்க இப்படி தானேங்க பேசி ஆரம்பிக்கணும். நீங்க அதுக்கு அவர் கட்சியை ஆரம்பிக்க வேண்டியதில்லை சார். நீங்கள் ரஜினிகாந்த் மாதிரி சொல்லிட்டு போயிடலாமே, மீண்டும் ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தால் ஆண்டவனாலையும் தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியாத மாதிரி ஸ்டாலின் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் ஆண்டவனால் கூட தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு போகலாமே. அதுக்கு எதுக்கு இருக்கிற வருமானத்தெல்லாம் விட்டு நடிப்பை விட்டு ஒரு கட்சி ஆரம்பிக்கணும்? அதனால் அவருக்கு வயசு இருக்குது. அவரை பொறுத்த வரைக்கும் தேர்தல் களத்தில் தனித்து போட்டியிட்டு தன்னுடைய தலைமையில் ஆட்சி அமைக்கணும். இது வரைக்கும் தமிழ்நாட்டில் யாருமே சொல்லாத சித்தாந்தம் கூட்டணி ஆட்சி. தலைவர் மூப்பனார் 99ல் சொன்னார், இன்னைக்கு இந்த கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டுக்கு தேவை அப்படின்னு சொல்லக்கூடிய துணிவு அவருக்கு இருக்கு. 2 திராவிட இயக்கமும் அதை ஏற்றுக்கொள்ள போறதில்லை. அப்படி இருக்கும்போது எப்படி அதிமுகவோட தாவேகா போக முடியும்? இருக்கிற ஒரே ஆப்ஷன் என்டிஏ தான். என்டிஏவுக்கு வர்றது மட்டும்தான் சொல்றீங்களா? யாரு? அதிமுக இருக்கிற வாய்ப்பு இல்லை, அவருக்கு இருக்கிற ஆப்ஷன் அதுதான் சார், வேற எங்க? அதாவது தாவேகாவை பொறுத்தவரை அவங்க சொன்ன அந்த கூட்டணி ஆட்சியில் உறுதியாக நிற்கணும், ஊழல் ஒழிப்பில் உறுதியாக நிற்கணும். இதெல்லாம் அதிமுகவோட சேரும்போது கூட்டணி ஆட்சிக்கான வாய்ப்பு இல்லை. ரெண்டாவது விஜய் தலைமையில் தான் நாங்கள் ஆட்சி அமைப்போன்ற மாதிரி அவங்க எல்லாரும் பேசுகிறாங்க. விஜய் தலைமையை எடப்பாடியார் ஏற்றுக்கணும். விஜய் முதலமைச்சர், எடப்பாடியார் துணை முதல்வர். எப்படி ஓபிஎஸ் துணை முதல்வராக இருந்து துணை முதல்வர் ஆனாரோ அது மாதிரி எடப்பாடி. என்டிஏவுக்கு வந்துட்டா அண்ணாமலை அவர்கள் ஏற்றுப்பாங்க, இபிஎஸ் தான் முதல்வர்னு. சார் அது ஏற்கனவே தான் நாங்கள் பார்லிமெண்ட் எலெக்ஷன் முன்னாடியே பேச்சுவார்த்தையில், பார்லிமெண்ட் எலெக்ஷனில் நீங்கள் நம்ம மோடி அவர்களுக்கு ஆதரவு தாங்க, சட்டமன்றத்தை பொறுத்தவரை நீங்கள் தான் முதலமைச்சர், இப்பயே கூட உங்களுக்கு அஷூரன்ஸ் தரோம் அப்படின்னு சொன்னது தானே அது. அதில் எந்த மாற்றமும் இல்லையே. ஆனால் அதை முடிவெடுக்க வேண்டிய இடத்துல அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் இருக்கார். அவர் எடுக்கிற முடிவை பொறுத்து தான். உங்கள் பார்வையில் தாவேகா அதிமுக அணி அமைகிறதுக்கு வாய்ப்பே இல்லை சார். அப்படி அணி அமைக்கிறதா இருந்ததுன்னா அது கட்சியே தேவையில்லை, புரியுதுங்களா? அது கட்சியை ஆரம்பிச்சிருக்க மாட்டாரு. அவருக்கு ஒரு பெரிய நம்பிக்கை, இளைஞர் பட்டாலும் தான் பின்னாடி இருக்கின்ற நம்பிக்கையில தான் அவர் கட்சியை ஆரம்பிச்சிருக்க. சொல்வது நீங்க பிராக்டிக்கலா யோசிச்சா நீங்க மெகா கூட்டணினோ அல்லது கூட்டணி கணக்குனாலும் தாவேகாவுக்கான வாய்ப்பு இல்லை. இப்ப இவ்வளவு தூரம் பேசுறப்ப ரகு அவர்கள் சொன்னதோ, மனோகர் பாட்ஷா அவர்கள், லட்சுமி அவர்கள் சொன்னதெல்லாம் அவங்களும் யோசிப்பாங்கல்ல. விஜய் அவர்கள் இப்ப விஜய் இபிஎஸ் முதல்வர் ஆக்குறதுக்காக கட்சி ஆரம்பிச்சார்ன்ற ஒரு கேள்விக்கு முதல்ல விடை கண்டுட்டு தானே கூட்டணிக்கு வரணும். இல்ல யதார்த்தமா அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி, மீண்டும் திமுக உட்கார வைக்கிறதுக்கு அவர் கட்சி ஆரம்பிச்சாரு. ஏப்பா அவர் தனிச்சு ஒவ்வொரு, அதாவது நீங்க 2 பிப்ரவரி 2024 கட்சி ஆரம்பிக்கும் போதும் சரி,
கட்சியோட சின்னத்தை கொடியை அறிமுகப்படுத்தும் பொழுதும் சரி, அதற்கு பிறகு நடந்த அதை பதிவு செய்யப்பட்ட கட்சியின் உடனே கொண்டாட்டத்தில் நடக்கும்போதும் சரி, மாநாட்டிலையும் சரி, பரந்தூர் விமான நிலையம் அந்த போராட்டம், காஞ்சிபுரம் போராட்டினாலும் சரி, இது எல்லாத்துலேயும் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா 2 பிரைம் ஃபோர்ஸ் தான் பேசுகிறார். இன்றைக்கு இருக்கிற ஆட்சியை நாங்கள் வீட்டுக்கு அனுப்பணும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். அதே போல பிஜேபி எங்களுக்கு கொள்கை முரண்பாடு உண்மையான எதிர்கட்சின்றாருல, அதுதானே முனவர் பாட்ஷா சொல்றாரு. ஆதவ் என்ன சொல்றாரு, நாங்க தான் 62 வாரம் நாங்க தான் எதிர்கட்சி அப்படின்றப்ப நீங்க எப்படி யோசிச்சு பாருங்க சார். 62 வாரம் நாங்க தான் எதிர்கட்சின்னு இன்னைக்கு சொன்னாரு. ஆனா 3 வருஷமா சொல்லி இருக்கிற அண்ணாமலை கூட அதிமுக கூட்டணி வைக்கும்ன்றாரு. எப்படி வைக்கும் இப்ப சொல்லுங்க? இது ஒரே நாள்ல சொன்னவர் கூட கூட்டணி வைக்கவே மாட்டாங்க. ஆனா 3 வருஷமா சொல்லி இருக்கிறவர் கூட கூட்டணி எப்படி சார்? அது சார் அதாவதுங்க இல்ல, அந்த இடத்துல ஒரு முனவர் பாட்ஷா அவர்கள் சொல்றது, நீங்க உங்களுக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு பிஜேபி தான், நீங்க பிஜேபியோட வாங்கன்றது தான் சொல்றேன். மெகா கூட்டணி நாடாளுமன்ற தேர்தலே சொன்னீங்க. நாங்களும் இவர் ஏதோ மெகா கூட்டணி அமைப்பாருன்னு பார்த்தோம். கடைசியில் யாருன்னா தேமுதிக மட்டும்தான் சேர்ந்தது. இன்னொன்னு எஸ்டிபிஐ அந்த கட்சியை சேர்த்துக்கினாங்க. வேற எந்த கட்சி உங்க கூட வந்தது பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல? இப்போவும் அதுக்கான வாய்ப்பு ஏதாவது இருக்கா? நீங்க திமுக கூட்டணியிலேருந்து அப்படி வர மாட்டாங்களா? கடைசி 24 மணி நேரத்துல என்ன வேணாலும் திமுக கூட்டணியை பொறுத்தவரை அவர்களுக்கு ஆப்ஷன் தாவேகா தான். நீங்க பார்கெனிங் பவர் திமுக கூட்டணியிலையோ அல்ல அண்ணா திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகளுக்கோ பார்கெனிங் பவரை உருவாக்கி தரது தாவேகா தான். ஆப்ஷன் அவங்க கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ அவங்களுக்கு சப்போஸ் நீங்க நாங்க கேட்குற தொகுதி கொடுக்கலன்னா தாவேகால நாங்க போய் வாங்கிப்போம், எங்களுக்கு எக்ஸ்ட்ரா தொகுதி கிடைக்கும் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் விஜய் உருவாக்கி தந்திருக்காரு. இப்ப தாவேகாவுக்கு போனா வெற்றி உறுதின்னு சொல்லுவாங்க. அவங்க ஒரு நம்பிக்கையில வருவாங்க சார். நீங்க நாங்க மக்கள் நல கூட்டணியே பார்த்தோம், விஜயகாந்தை முதலமைச்சர் ஆக்கிறோம்னு போனோம். நாங்களும் தான் போனோம், தமாகவும். அதனால ஒரு வாய்ப்பு ஆப்ஷன் கிடைக்கும்னு சொன்னா அந்த வாய்ப்பை பயன்படுத்தலாம் தான் நினைப்பாங்க. விஜய்க்கு அந்த வாய்ப்பு வரும்னு எதிர்பார்ப்பு இருந்ததுன்னா அதுல போறதுக்கு சொல்ற பாயிண்ட்ன்றது தாவேகாவையும் ஒரு ஆப்ஷனா திமுக கூட்டணியில இருக்கிறவங்க ஒருவேளை அப்படி இருந்தா கூட இருக்குமே தவிர ஏடிஎம்கேவுக்கு அவங்க ஏடிஎம்கே வச்சு பேச மாட்டாங்கன்றதை எப்படி எடுத்துக்கிறீங்க? இது நீங்க ஆரம்பத்துல இருந்தே அவங்க முயற்சி பண்ணாதானே. விடுதலை சிறுத்தைகள் கட்சி வெளில வருவாங்களா, அவர் அந்த விகடன் புத்தக வெளியீட்டு விழால அதானே அவரோட டார்கெட்டா இருந்தது. அதுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா அதை தான் செய்ய விரும்புவார் அவர். ஏன்னா ஜூனியர் பார்ட்னர்ஸ் வேணும். விஜய் இன்னொன்னு பார்க்கணும், நீங்க நம்ம பேசுறது பேசிட்டு இருக்கிறது ஒரு உச்சபட்ச நடிகரை பத்தி. அவங்களுடைய நம்பிக்கையெல்லாம் அதீதமா தான் இருக்கும், கொஞ்சம் டெலியூஷனே இருக்கும். கமல் சொன்னது வார்த்தை யோசிக்க மாட்டாங்களா? நான் ரசிகர்கள் வேறு வாக்காளர் அதை கழிச்சு புரிஞ்சுக்கிட்டே. அது 2021 முன்னாடி கமல் புரிஞ்சு சொல்லிருக்கணும். ஒருத்தர் அனுபவத்துல சொல்றதை எடுத்துக்க. கமல் விஜயகாந்த் ரேஞ்ச் கூட கிடையாது பாப்புலாரிட்டி. அவரே தனியா நின்று ட்ரை பண்ணி பார்த்தாரு, நம்ம ஏதோ பண்ண முடியும்னு ட்ரை பண்ணி பார்த்தாரு. விஜய் அவரை அரசியல் தலைவரை ஏத்துக்காத கூட ஒத்துப்பாங்க. அவரோட பீக்ல இருக்கிறாரு. மோசமான படம் எல்லாம் சூப்பரா ஓடிக்கிட்டு இருக்கு. ஓடல நினைச்சிட்டு இருந்த படம் சக்சஸ்ன்றாங்க, ப்ரொடியூசர் சொல்றாங்க. அப்படிங்கிற போது அவருக்கு ஒரு அதீத நம்பிக்கை இருக்கும். நம்ம தான் மாற்று. இப்போ கருணாநிதி இல்லை, ஜெயலலிதா இல்லை, ஒரு பெரிய தலைவர் கிடையாது, நம்மளால முடியும்னு அவர் நினைப்பாரு. நீங்க இந்த நடிகர்கள்லாம் பாருங்க, அது பவன் கல்யாணம் இருக்கட்டும். இல்லை, இப்போ அதுல திரு ரகு, ரஜினி அவர்கள் நீங்க உதாரணத்துக்கு எடுத்து அவர் உச்ச நிச்சயமா இருந்தவர் தான். ஆனா அவர் பலர்கிட்டையும் பேசினாரு. ஆனா அவர் பேசுகிற போது பிராக்டிக்கல் யதார்த்த களத்துக்கு வந்தார். நம்ம இப்படிலாம் பேசினாலும் கூட நமக்குன்னு ஒரு 40% வேணும், கிட்டத்தட்ட இவங்க 70-75% இவங்க வச்சிட்டு இருக்கிறாங்க, யதார்த்த களத்தில் இருந்து தானே அந்த முடிவு எடுத்தாரு. இல்ல அவர் தீர்க்கமா முடிவெடுக்கிறவர் கிடையாது. ரஜினி தீர்க்கமா முடிவெடுக்கிறவர் கிடையாது. நம்பர் 1, எல்லாரையும் ப்ளீஸ் பண்ணணும்னு நினைக்கிறவர் ரஜினி. அவர் அரசியலுக்கு ஏற்றவரே கிடையாது. எல்லாரும் யாரை பார்த்தாலும் அவர் பாராட்டணும்னு நினைப்பாரு. அதீதமாவே பாராட்டுவார், அளவுக்கு அதிகமா பாராட்டுவார். இன்னொன்னு, நீங்க நடிகர்கள் அரசியலுக்கு வந்ததை பாருங்க. விஜயகாந்த் 2006ல 2 பேரும் எதிர்த்தா கூட தனியா தான் நின்னாரு. 2 பேரையும் மாற்ற ஆகிட்டு அவர் சீஃப் மினிஸ்டர் ஆக முடியும் நம்பினாரு. அவரு நம்பி நின்னாருல்ல, ப்ரூவ் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் அலையன்ஸ் போனாரு. பவன் கல்யாண் இன்னைக்கு சந்திரபாபு நாயுடுக்கு டெபுட்டியா இருக்காரு. அவரு சீஃப் மினிஸ்டர் சொல்லி தானே போன எலெக்ஷன்ல ஃபைட் பண்ணாரு. ஜனசேனா படுதோல்வி அடைஞ்ச உடனே தான் அவருக்கு ரியாலிட்டி வந்தது. ஸோ முதல் எலெக்ஷன்ல தனியா நிக்கணும், நம்ம ஆட்சிக்கு வந்துட முடியும் தான் நினைப்பாங்க. இப்போ இவங்க பிரசாந்த் கிஷோர் ஏன் இப்படி பேசிட்டாருன்னு ஏன் திரும்ப தாவக்க சொல்லியிருக்கலாம். அரசியல இதெல்லாம் நீங்க கடைசி வரைக்கும் நீங்க வெளியில சீக்கிரட்லாம் வெளில விடக்கூடாது, எல்லாரையும் கெஸ் பண்ண விடணும். தாவக்க என்ன நினைப்பாங்க, இப்ப திமுக இதெல்லாம் விடுவாங்க,
கருத்து கணிப்பு. விஜய்க்கு 25% இருக்குன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க ஏடிஎம்கேவோட விஜய் சரி, அப்புறம் நினைப்பாங்க. அவரும் தேர்தல் வியூக வகுப்பாளர் தான் பிரசாந்த் கிஷோர். அவரும் இந்த பிராண்ட் பில்டிங், மீடியா மேனேஜ்மெண்ட் எல்லாம் தெரிஞ்சவர் தான். ஆனாலும் ஏன் வெளில வந்து பேசுறாரு? அவரு நம்ம ஹைப்பா பண்றோம்னு நினைச்சு பேசியிருக்காரு. அது கூட பூமராங்க இருக்கலாம். ஏன் நீங்க வந்து சொன்னீங்க தனியான்னு ஏன் சொன்னீங்க இப்போ? ஏன்னா 2024க்கு முன்னாடி டிஎம்கே தான் ஜெயிக்கும் தெரியும் எல்லாருக்கும். அப்ப கூட பிஎம்கே ஏடிஎம்கேவோட போக கூடாது டிஎம்கே நினைச்சாங்களா இல்லையா? அப்ப இவங்க விஜய் வந்து ஏடிஎம்கேவோட இணையறத அவங்க விரும்புவாங்களா? பேசலாம். ஒரு இடைவெளி நினைப்பாங்க.